ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தேன்னா அவரைக்காய் சாதம், அதுக்கு சைடிஷாக வாழைக்காய் பொரியல். இதுதான் என் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி அவரைக்காய் சாதம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலையை பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அவரைக்காய் வேகும்போது நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால் நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே வடைச்சட்டியில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வேக விடுறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விடுறேன். அவரைக்காய் வெந்ததும் இதோட வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுக்க கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவரைக்காயும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதோட கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனா சூப்பரான அவரைக்காய் சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. அவங்க லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இப்போ இந்த அவரைக்காய் சாதத்துக்கு சைடிஷாக வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சு கொடுத்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வாழைக்காயை தோல் நீக்கி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ண வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் 6 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறதுனால இல்லை கம்மியாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வத்தலில் உள்ள காரம் வாழைக்காயில் செய்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கிறேன். இப்போது இந்த வாழைக்காய் பொரியலுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச தேங்காயை வாழைக்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் வாழைக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.